வணக்கம் வியாஸ், நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது கம்பளி பூச்சி கேமிங். இன்றைக்கி நம்ம வீடியோ எல்லாத்த பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கிராணி கேம். அந்த கேம் ப்ளே தான் ப்ளே பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சொட்டை நம்மளை என்ன வச்சு பாடுபட போகுதுன்னு தெரியல. சரி, ஓகே, லெட்ஸ் கெட் இன் டு த கேம் ப்ளே வீடியோ. ஓகே, நம்ம ஒரு வழியாக வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து சொட்டை எங்கே இருக்குன்னு தெரில. அது எங்கே இருந்தால் நம்மளுக்கு என்ன வந்துச்சு, நம்ம வேலை நம்ம பண்ண வேண்டியதான். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன பொருள் கிடைக்குதோ அதை ஸ்கேப் பண்ண வேண்டியதான். நம்ம நடுவில் படிக்கட்டில் இறங்கி வர சொல்ல நம்ம சொட்டை என்னை பார்த்துச்சு, அதனால நான் வந்து ஒளிஞ்சிட்டேன். சரி, ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கேஸ் சிலிண்டர் கேனு தான் கிடச்சிருக்கு, அந்த மேலே இருக்குது. அதனால சொல்லிட்டு நம்ம கார் ஸ்கேப் இன்றைக்கி பண்ணிடலாம். ஓகே, இந்த சொட்டை வந்து இந்த கேமில் மொட்டையே இல்லை, அதனால் நம்மளுக்கு கொஞ்சம் வசதியாக போச்சு. மேலே போயிட்டு என்னென்ன பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துடலாம். இந்த ட்ராயரில் என்ன இருக்குது, என்ன இருக்குது என்னன்னு தெரில. ஸ்பார்க் ஃப்ளக்கா? ஓகே, அப்போனா நம்ம கண்டிப்பாக கார் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். சரி, இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஒரு ஷார்ட் கன் பாட்டு போடு வேறு லெவலு. சரி, நம்ம கீழே வந்து இங்கே என்ன இந்த ட்ராயரில் என்ன இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போயிடலாம். இங்கே என்ன இருக்கா எதுவும் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட்டு போய் பார்ப்போம். இந்த சொட்டை வேறு எங்கே இருக்குதுன்னு தெரில. சரி, நம்ம அங்கே புக்கு இருக்குது அந்த இதுவில் ஷெல்ஃபில். ஓகே, நம்ம கிச்சனே ஒரு டைம் செக் பண்ணிட்டு வந்துடுவோம். கிச்சனில் எதனா யூஸ்ஃபுல்லான எதனா ஒரு பொருள் கொடுத்துருப்பாங்களான்னு தெரியல, பார்ப்போம். இந்த பீரோவில் என்ன இருக்குது, ஏதோ இருக்குது, ஸ்பெஷல் கீன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்மளுக்கு இன்னும் மீட் இருந்துச்சுன்னா ஸ்பைடர் ரூமில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணிடலாம். ஓகே, இங்கே என்ன இருக்குது, இங்கேயும் எதுவும் இல்லை. ஓகே, இங்கே நடம் இந்த வீட்டில் ஒன்றுமே வைக்க மாட்டேங்களாடா, கிராணி 3 மாதிரியே பண்ணுறீங்கடா ஒன்றுமே. சரி, ஓகே, நான் நல்ல வேலை புக்கு எடுத்துட்டாங்க. கிழவி வந்து அங்கே இருக்கா மாத்துறேன் என்னை பார்த்துட்டா. ஓகே, நம்ம மேலே போயிட்டு இந்த புக்கை வச்சு அந்த கிராணியோட பொண்ணை எழுப்பி விட்டு ஸ்பைடர் கீ வாங்கி விட்டுடலாம். வாங்கிட்டு கீழே போனால் அவன் ஒரு பக்கம் நான் பாடுபடுத்துவான்னு தெரில. சரி, 2 பேருக்கிட்டே உஷாராக இருக்கணும். ஐயோ, ட்ராப்பில் வர மாட்டேங்கன்னு. ஓகே, ட்ராப்பில் வந்து ரிலீஸ் பண்ண கிழவி வந்துடுவா. ஓகே, சீக்கிரம் போ. அதை அமைக்க விட்டு நம்ம டக்குன்னு போய் புக்கை வச்சுட்டு வர எழுப்பி ஒன்றுமே சீக்கிரம் போ. கிழவி வந்துடுவா. ஓகே, வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு என்ன பொருளுக்கா தேடி போயிட்டுருக்கோம். ஓகே, மேலே போயிடலாம். இந்த வீடியோ பார்த்துட்ருக்கோம். இன்னும் நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிட்டு பாருங்கள். அப்புறம் ஒரே ஒரு ஃப்ரெண்டை காய்ச்சி நீங்கள் நம்ம வீடியோ ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே, நம்மளுக்கு இன்ஜின் பாட்டு மேலே கிடச்சிச்சு, அதனால் நான் அங்கே வச்சுட்டேன். நம்மளுக்கு 2 ஷார்ட் கன் பாட்டு கிடச்சிது. ஃபஸ்ட்டு ஒரு பாட்டு இங்கே வச்சிடலாம். 2வது பாட்டு வந்து நம்ம அந்த கிரானிக்கு பயந்து ஹைட் ஆகும் பார்த்தியா, அந்த இடத்துல வச்சுருக்கோம். நம்ம அதை போய் எடுத்துகிட்டு வந்துடலாமா? இல்லை, பொறுமையாக போங்க. கேஸ் சிலிண்டர் காணுங்க தான் இருக்கு. ஓகே, பொறுமையாக போயிட்டு கேள்வி எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துடலாம். மண்டையிலே அடி வாங்காமல் இருந்தால் சரி. ஓகே, நம்ம மேலே போய் அந்த ஸ்பார்க்கு ஃப்ளக்கை மட்டும் எடுத்துகிட்டு வந்து காரில் வச்சுருவோம். ஏன்னா கிழவி எப்போ வேணால் வந்துடுவோம். அதனால தான் முதல்ல எங்கள் சட்டத்தில் போட்டு போவோம். ஏன்னா கிராணி காராண்டு இருந்தால் என்ன பண்ணுறது. ஓகே, இங்கேயே ஒரு சவுண்டை போட்டுருவோம். 1 2. ஓகே, இதே போதுன்னு நினைக்கிறேன். வந்துடுவாளா? 3வது போட்டு பார்ப்போம். ஓகே, வந்து இந்த சைடில் வந்துடுவோம். நம்ம அந்த சைடில் போயிட்டு ஸ்பார்க்கு ஃப்ளக் வச்சிடலாம். இன்னும் நம்மளுக்கு தேவையான பொருள் வந்து என்ன வேணும்னா ப்ரெஞ்சு வேணும். அப்புறம் வந்து பேட்லாக் கீ வேணும், கார் கீ வேணும். அந்த 3 இருந்துச்சுன்னா நம்ம எஸ்கேப் பண்ணிடலாம். ஓகே, நம்ம இன்ஜின் பாட்டு வச்சுச்சு அந்த ஸ்பார்க்கு ஃப்ளக்கை வச்சு விட்ருவோம். ஓகே, நம்ம கார் பேட்டரி நம்ம மேலே பார்த்தோம், அந்த கார் பேட்டரி எடுத்துகிட்டு வந்து கீழே வச்சுருவோம். எனக்கு கிழவி எப்போ ஆனால் வந்துடுவான். அதனால் சீக்கிரம் கிழவி வேணுங்கட்டி போ. ஃபாஸ்ட். ஓகே, வந்தாச்சு. இங்கே வச்சு விட்ருவோம். அப்படியே எங்கே இருக்குது அங்கே வச்சிடலாம். ஓகே, மேலே போகலாம். இந்த கிழவி வேறு. நீங்கள் சொட்டையோட ஃபேனாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலில் லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஒருவேளை நீங்கள் மொட்டையோட ஃபேனாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். யாருக்கு அதிகமான லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, போயிட்டுருப்போம். இந்த சைடில் எதனா இருக்குன்னு நினச்சி வந்தேன். இந்த சைடில் ஒன்றுமே இல்லை. ஓகே, மேலே போய் பார்க்கலாம். மேலேயாச்சும் எதனா இருக்கான்னு சொல்லிட்டு. அட பாவீங்களா, ஒன்றுமே இல்லையாடாடி. ஏன்டா ஒன்றுமே இல்லாததுக்கு ஏன்டா இந்த வீடை கட்டி வச்சுக்கிறீங்க? ஓகே, சரி. கிராணி எங்கே சவுண்டு போட்டு நம்ம கீழே எதனா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஓகே, சீக்கிரம் வா கிழவி. ஒருவேளை காதுக்கு ஃபியூஸ் பிடிச்சோ அவளுக்கு தெரில. சரி, நமக்கு எதுக்கு கீழே போயிட்டு கீழே என்னென்ன பொருள் வச்சுருக்காங்கன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஏன்னா நம்ம கீழே அந்த சைடில் போவே இல்லை இன்னும், அதனால தான். ஓகே, ஸ்பீடாக போடாடே தம்பி, ஸ்பீடாக போ. என்னடா இவ்வளோ பொறுமையாக போகிறாடே. அவள் தான் வந்தாச்சு கீழே. ஒரு வழியாக நம்ம மேலே வந்துட்டோம். கீழே வந்து காக்கா வந்து ரிமோட் கண்ட்ரோல் வச்சிருந்துச்சு. மேலே வந்து நம்ம ஆல்ரெடி புக்கு அடித்து அந்த ஸ்லெண்டினை அவளோட அம்மாவை எழுப்பி விட்டான்ல, அதனால் அது ஸ்பைடர் கீ கிடச்சிச்சு. அந்த ஸ்பைடர் கீ எடுத்துகிட்டு போய் ஓப்பன் பண்ணி விட்டுருவோம். ஐயோ, ஒரு பக்கம் என்ன சாவடிக்க போகிறான்னு தெரியலையே. ஸ்பைடர் கீ எடுத்துகிட்டு போகணும் வேறு. கீழே வேறு அந்த கொண்டை போட்ட கிழவி நம்மளுக்கு குதிரை எடுத்தாமல் இருந்தால் சரி. ஓகே, கிழவி அந்த சைடில் போயிடுவா. நம்ம வந்து கீழே என்ன இருக்கான்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம். ஐயோ, உள்ளே வந்ததுமே மியூசிக் சவுண்டெல்லாம் போடுறானுங்களே. ஓகே, கீழே போயிடுவோம். யாருன்னா இருக்கீங்களாடா தம்பிங்களா? ஏன்னா இருக்கீங்களா? ஐயோ, இது போதே
ஸ்பைடருக்கு வேண்டி தான் நல்ல வேலை ரைட் சைடில் போச்சு. ஓகே நம்ம போய் லெஃப்ட் சைடில் போய்ட்டு கீழே உட்காந்துருவோம். ஏன்னா அது அங்கே தான் இருக்குது. டக்குன்னு போ அவ்வளோதான். பார்த்தீங்களா கொண்டை போட்டு கேள்வி அங்கே உட்காந்துக்குது. பார்த்துச்சு நம்மள. ஓடியா பார்க்கலாம் ஓடியா சிலந்தி. நான் கிராணியே பார்த்துட்டு வந்தேன். நீலாம் ஏமாத்துறோம். வா சீக்கிரம் வா. புடி இல்லை ரொம்ப பொறுமையாக வர கால் வச்சுக்கிச்சா. ஐயோ. சரி நம்ம மேலே ஆல்ரெடி நம்ம 1 நம்பர் பார்த்தோம். ஓகே நம்ம அந்த நம்பர் போயிட்டு போட்டு வந்துடுவோம். ஏன்னா எப்போ வேணால் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதை வந்துட்டான் பார்த்தியா, சொல்லி வாயமுள்ள வந்துட்டான். முடிஞ்சால் வந்து பிடி பார்க்கலாம். பிடிக்க முடியாது. என்ன பார்க்குற வாயை பார்க்குறான். வாயை பாரு இந்த நெத்தியில் அடிபட்டுக்குது. ஏதோ கீழே வீழ்ந்து வரசத்தியா. சரி நான் மேலே போய்ட்டு நம்பர் போட்டு எடுத்தேன். அதில் வந்து வின் சாண்டல் கிடச்சிச்சு நம்மளுக்கு. சரி நம்மளுக்கு இதுவும் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பொருள் தான். எனக்கு தெரிஞ்சு வின் சாண்டலில் அதிகபட்சம் இல்லை எப்பயுமே அதில் ஹேமர் தான் வச்சுருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு வின் சாண்டலில் நிறைய ஹேமர் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே நம்மளுக்கு ஆல்ரெடி ஸ்பெஷல் கீ கிடச்சிச்சு. இங்கே மீட் இருக்குது, பரவாயில்ல. அந்த மீட்டை எடுத்துகிட்டு போய் போட்டுருவோம். முதல்ல இந்த ஸ்பைடர் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். கொண்டப்பட்ட கேள்வி எங்கே இருக்கா. நல்ல வேலை இங்கே இருக்குது. நான் இந்த வின் சாண்டில் எடுத்துகிட்டு வந்து நம்ம என்ட்ரன்ஸில் போட்டாச்சு. நம்ம போயிட்டு அந்த மீட்டை எடுத்துகிட்டு வந்துடுவோம். நல்ல வேலை கேள்வி எங்கே போகிறா. இங்கே போகிறாளே. ரைட்டில் போனாலும் லெஃப்ட்டில் போனாலா. ஓகே அவள் எங்கே போனா என்ன கவலை. நம்ம மீட் எடுத்துருவோம். இது இவன் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கணும். எங்கே இருக்கா அவள் தான். அவளை டிஸ்டர்ப் பண்ணிட்டு வந்தாச்சு மேலே. எப்படியோ ஒரு வழியாக வின் சாண்டில் வந்து கிழவி வேறு நான் பார்த்துட்டேன். அதனால் வருவான்னு நினைக்கிறேன். தெரியல சவுண்டு கேட்டுச்சு. சரி எதுக்கும் நம்ம ஒரு சவுண்டை போட்டு கிழவி வர வச்சுருவோம். சொட்டை எங்கே இருக்க சொட்டை வெளிவா. இது வந்துச்சு பார்த்தீங்களா. சரி வின் சாண்டில் எடுத்துகிட்டு போய் சுற்றி விட்டு அங்கே என்ன பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து விட்ருவோம். அதுக்கு முன்னாடி கிழவி எங்கே இருக்காளா. சரி அங்கே தான் இருக்கா. ஓகே நம்ம அங்கே ஃபஸ்ட்டு நம்ம போயிட்டு ஹேமர் தான் இருந்துச்சு. அதெல்லாம் ஓகே நம்ம போயிட்டு நம்ம கீழே ஒரு கட்டை இருக்கும். அதை உடச்சி விட்டு அதில் என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே வந்தாச்சு. அதில் வந்து நம்மளுக்கு பேர்ட் சீட் அப்படி தான் காய்ச்சிச்சு. அதனால் நான் அதை வச்சு ரிமோட் கண்ட்ரோல் எடுத்துட்டேன். ஓகே இந்த ரிமோட் கண்ட்ரோலில் வச்சு ஆனால் யூஸ்ஃபுல்லான ஒரு பொருள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்துடலாம். எனக்கு தெரிஞ்ச அதில் அதிகபட்சமாக பேப்பர் ஸ்ப்ரே தான் வச்சுருப்பாங்க. அப்படி இல்லைன்னா எதனா ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே மேலேயே இந்த மாதிரி ஒரு கட்டை இருக்கும். அதையும் உடச்சி விட்டு அங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துடலாம். ஓகே இந்த கட்டையை ஓடுறா. கேள்வி வந்துட போகிறா. சீக்கிரம் ஓடி. டக்குன்னு இதை வச்சு விடு. பிளாங்க் அவ்வளோதான். அவ்வளோதான்டா. சீக்கிரம் போய்ட்டு அந்த ட்ராயரில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துடலாம். என்ன இருக்குது காக்வீல் இருக்குது. சரி அது நம்மளுக்கு தேவைப்படும் தான். ஆனாலும் நான் காக்வீல் இல்லாமல் ப்ளே ஹவுஸ்க்கு ஓப்பன் பண்ண போனேன். அதை நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள், தெரியும் உங்களுக்கு. ஓகே நம்ம மேலே வந்துச்சு. கேள்வி அந்த சைடு டிஸ்ட்ராக்ட் பண்ணுறேன் நான். ஓகே நம்ம போய் யூஸ் பண்ணி இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துடலாம். நான் சொன்னல பேப்பர் ஸ்ப்ரே இருக்குது. இன்னும் இது செயின் கட்டர். பாவீங்களா. அது சீவர் எஸ்கேப் தேவையான பொருளை இப்போ கொடுக்குறானுங்க. நம்மளுக்கு இது இப்போதைக்கு தேவைப்படாது. நம்ம கட்டிங் பிளேஸ் கிடச்சிச்சு. நான் வர சொல்ல கட்டிங் பிளேஸ் எடுத்து இங்கே இதுக்குள்ளே என்ன இருக்கா. நல்ல வேலை சேஃப்கி கொடுத்துருக்காங்க. சேஃப்கியில் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி அதிகபட்சமாக நம்மளுக்கு கேஸ்வலின் காயின் கிடச்சிச்சு. இன்னும் நம்மளுக்கு கிடைக்காத கீ வந்து பேட்லாக் கீ, மாஸ்டர் கீ, ரஸ்டி பேட்லாக் கீ. இந்த 3த்தில் எதனா ஒன்று தான் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கீழே ஏதாவது ஒன்று வச்சுருப்பாங்க. ஓகே இந்த கேள்வி வர எங்கே இருக்காது வந்துட்டான். பொறுமையாக நடக்கிற போய் காலையில் வச்சகமான்னு தரல. ஸ்பீடாக வந்தானே ஆகும். சரி அந்த கேள்வி அப்படின்னா நடந்துட்டு போட்டு நம்ம அப்படியே போயிட்டு இறங்கிடுவோம். ஓகே கீழே வேறு சவுண்டு போடாமல் இருந்தால் சரி. ஐயோ சவுண்டு போட்டேனே. சரி ஓகே ஸ்பீடப் கேள்வி அப்படின்னு வரத்துக்கு லேட் ஆகும். டக்குன்னு போயிட்டு இந்த சேஃப்கியில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்மளுக்கு கார்கி கொடுத்தாங்கன்னா லக்கு. கார்கி கொடுக்கணுமே. ப்ளீஸ் கார்கி. ஐயா கார்கி தான் கிடச்சிருக்கு. பரவாயில்ல. இன்னும் நம்மளுக்கு தேவையான ஒரே ஒரு பொருள் தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு பொருள் கிடச்சிச்சா நம்ம எஸ்கேப் ஆகிடலாம். பேட்லாக் கீ மட்டும் வேணும். இந்த பேட்லாக் கீ எங்கே போட்டு வச்சுக்கிறானுன்னு தெரியலையே. ஐயோ பேட்லாக் கீ எல்லா கீயும் கொடுத்துட்டு பேட்லாக் கீ தான் நம்மளை ரிஸ்க் எடுக்க விட்றாங்க. ஓவரா. சரி ஓகே நம்ம மீட் எடுத்துகிட்டு மேலே வந்துடலாம். மேலே வந்து நம்மளுக்கு இன்னும் ஃப்ரெஞ்சு ஹேண்டில் கிடைக்கல. ஆமாம் வின் சேனலில் ஃப்ரெஞ்சு கிடைக்கல. இந்த ஃப்ரெஞ்சு எங்கே இருக்குன்னு தெரில. ஏன்னா காரில் அந்த சில ஆணியில் போட்டு வச்சுருப்பாங்க. அது எடுக்கணும். ஃப்ரெஞ்சு இருக்கா. ஓகே ஃப்ரெஞ்சு தான் இருக்குது. பரவாயில்ல. நம்மளுக்கு இன்றைக்கி அதிர்ஷ்டம் போலக்குது. நம்ம கேட்டதெல்லாம் கொடுக்குறானுங்க. பரவாயில்ல. அப்படியே இறங்கி போ. எப்பயுமே நம்ம தேடுற இடத்துல பொருளே இருக்காது. இந்த வாட்டி நம்மளை அழகாக கொடுத்துட்டானுங்க. சரி நம்ம கீழே வந்துட்டு அந்த காரில் இருக்கிற ஆணியெல்லாம் பிடுங்கி விட்டுடுறேன். ஏன்னா சொட்டை வரங்காட்டியும் பார்த்துருவோம் அந்த வேலையை. சரி நம்ம கேஸ் சிலிண்டர் கேன் எடுத்து கேஸ் சிலிண்டர் கேன் மேலே தான் இருந்துச்சு. கேஸ் சிலிண்டர் போய் ஊற்றி விட்ருவோம். ஏன்னா கார் கீ நான் ஓப்பன் பண்ண சொல்லுங்க. மாஸ்டர் கீ தான் கிடச்சிச்சு. ஏன்டா டோர் எஸ்கேப்படா பண்ணுறேன் நான். ஏன்டா மாஸ்டர் கீலாம் கொடுக்குறீங்க. யூஸ்ஃபுல்லாக ஏன்னா பேட்லாக் கீ கொடுத்துருந்துச்சுன்னா நான் இங்கே எஸ்கேப் போய்ட்டு மாட்டேன். அப்படியே அடப்பாங்கடாடே. சரி நம்ம கஷ்டப்பட்டு தான் அந்த பேட்லாக் கீ எடுக்கணும் பொழுது. ஓகே சரி நானும் ஊற்றிட்டேன். இப்போ நம்ம மேலே போயிட்டு நீங்கள் எங்கேயுமே தேடி பார்த்தேன் பேட்லாக் கீ எங்கள் வீட்டில் இல்லை. இப்போ எனக்கு தெரிஞ்சு சீவரில் தான் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் நம்மளுக்கு கிடைக்காத ஒரு பொருள்னா என்ன இருக்கும். ஆமாங்க இன்னும் நம்மளுக்கு தர்பூசணி கிடைக்கல. தர்பூசணி நான் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டேன். அங்கே இல்லவே இல்லை. தர்பூசணி மோஸ்ட்லி கிச்சனில் தான் வச்சுருப்பாங்க. அங்கேயே இல்லை. அப்போனா நம்மளுக்கு தெரிஞ்சு எக்ஸ்ட்ரா லாக்கில் தான் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அந்த கேள்வியை நான் வந்து அந்த வீலை சுற்றி விட்டு எக்ஸ்ட்ரா லாக் வழியாக போயிட்டு அங்கே என்ன இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துடலாம்.
கீழே குத்துருங்கடா. ஐயோ இங்கே அங்கே டோர் இருக்குமே. ஓகே சார்ந்து பாரு ஒன்றுமே இல்லை. ஓகே ஓகே அங்கே ஒரு சின்னதாக ஒரு பொட்டி மாரி வச்சுருப்பாங்க லாக்கரு. அதில் என்ன இருக்குது ஒரு வேலை பரவாயில்ல. நம்மளுக்கு தர்பூசணியை கொடுத்துட்டாங்க. ஓகே நம்ம போயிட்டு அந்த தர்பூசணியை கட் பண்ணி அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சது இதில் பேட்லாக்கி கொடுத்துட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். பிளேயர்ஸ்லாம் கொடுத்துட்டு போகிறீங்கடா, மன உளைச்சலுக்கு ஆளாயிடுவேன். ஓகே ஓகே என்ன இருக்குது அடி அப்பா அவங்களா பிளேயர்ஸ் தான் கொடுத்துக்கிறாங்க. சரி பரவாயில்ல, இந்த பிளேயர்ஸ்லேயாச்சும் பேட்லாக்கி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். சரி கேள்வி வேறு வந்துட்டான். சரி இதில் நான் வந்து காக்வீலே வைக்காமல் எடுத்துட்டேன். ஆனால் இதுக்குள்ளே வெப்பன் கீ தான் இருந்துச்சு. பரவாயில்ல, சொட்டையை சொல்கிறதுக்காச்சும் வெப்பன் கீயாச்சும் கொடுத்தாங்களே. அப்போ எனக்கு தெரிஞ்சு எதில் வச்சுருப்பாங்கன்னா ஸ்க்ரூ ட்ரைவரில் தான் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஸ்க்ரூ ட்ரைவரில் தான் அந்த பேட்லாக் கீ இருக்கும்னு நினைக்கிறேன். சரி சொட்டை வேறு என்னை பார்த்துச்சு, அவரை சுட்டு தள்ளிடலாம். ஏன்னா இருந்துச்சுன்னா நம்ம சும்மா டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கோம். போடலாங்க அங்கே சொட்டை என்ன பார்க்குறேன் மூஞ்சியில் எகிடும். ஓகே ஓடு. இதில் போயிட்டு இதை சுட்டு இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கல. எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் தான் எனக்கு தெரிஞ்சு பேட்லாக்கி அதிகபட்சமாக வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ இந்த ஓப்பன் பண்ண சொல்ல லஸ்டி பேட்லாக்கி கிடச்சிச்சு. வேறு எங்கே வச்சுருப்பாங்க? அடா பாவிங்களா, சீவேரில் வச்சுருக்காங்க. சீவேர்லேயும் இந்த மாதிரி ஒரு இடம் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது, இங்கே தான் வச்சுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். சரி நம்ம கொண்டை போட்ட கேவிக்கு கண்ணில் மண்ணை தூக்கிட்டு வந்தாச்சு. பேட்லாக்கி கொடுத்துங்கடா, தயவு செஞ்சு இவ்வளோ தூரம் வந்துட்டோம்டா நான், கொடுத்துருங்கடா ப்ளீஸ். அப்பாடி பேட்லாக்கி கொடுத்துட்டானுங்க. அவ்வளோதான்டா. எப்பா இந்த பேட்லாக்கிக்காக நான் 5 நிமிஷம் ஓடிந்துருப்பேன். ஓகே பேட்லாக்கி கிடச்சிச்சு. ஓகே இதை லாக்கரை ஓப்பன் பண்ணிட்டு கேள்வி ஒரு டைம் நம்ம சாவடிச்சிடலாம். ஏன்னா அவள் சும்மா நம்மளை வெறுப்பேற்றிட்டு இருப்பா. இந்த கேள்வி நம்ம ஒரு டைம் சாவடிச்சிருவோம். ஏன்னா அது கண் கூட பார்க்கணும் நம்ம. ஓகே காரில் போய் ஒழிஞ்சிக்கலாம். ஓகே அந்த பின்னாடி வேறு டோர் தான் விட்டேனா, ஐயோ கிழவி அடுத்து தெரியுமானான்னு தெரில. கிழவி எங்கே இருக்க, கம் ஃபாஸ்ட் ஓடியா. ஐயோ அதுதான் கிழவி மாட்டிக்கினேன் உள்ளே. என்ன பார்க்குற, மண்டெல்லாம் எகிரிடும். பேரண்டி கதவு தந்து விடுடா. கதவு தந்து நடிக்கிறதுக்கா, அதெல்லாம் வர முடியாது. செத்து போயிட்டியா, சாவு. அவ்வளோதான். என்ன கேள்வி பார்க்குற, ஐயோ பாவம்பா. கேள்வி பார்த்தாலே லேட்டாக பாவமாகுது. ஆனால் நம்மளை அடிக்க சொல்ல மாட்டோம், பாவம் புண்ணியமாக பார்க்குறது. பொலன்னு பொழகுது. சரி ஓகே நம்ம கார்டு ஸ்கேப் தான் வெற்றிகரமாக கார்டு ஸ்கேப் முடிச்சுட்டோம். அடுத்து என்ன வீடியோ போடலாம் மறக்காம சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் அதுக்கேற்ற மாதிரி வீடியோ போடுறேன். ஓகே என்னடா இது கார் இன்னுமே ஸ்டார்ட் ஆகுது. ஓகே மொட்டையும் இந்த கேம் பிளேல இல்லை. அதான் ஒரே ஒரு வருத்தம் எனக்கு. சொட்டை வர பார்க்குது. ஐயோ என் காரை தூக்கிட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குது. சரி அடுத்த கேம் பிளே என்ன போடலான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லவ் யூ ஸோ மச். பை கைஸ்.